ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா. இது அமர்சியோ. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சிக்கு குரூப் 4க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக ஓல்டு கொஷின் பேப்பர்லேருந்து மேக்ஸ் கொஷின் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு மேக்ஸ் கொஷின் தான் நம்ம பார்க்க போகிறோம். அவங்க கொஷினுக்குள்ளே போகலாம். கொஷின் எல்லாம் பார்த்துக்குங்க. 10ஆம் வகுப்பு மாணவர்களின் 50 பேரின் சராசரி அகவை 15 ஆகும். 10 மாணவர்கள் புதிதாக சேர்க்கப்பட்ட பின் சராசரி அகவை 0.5 ஆண்டு அதிகரிக்கிறது எனில் புதிதாக சேர்க்கப்பட்ட மாணாக்கரின் சராசரி அகவை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்லா பாருங்கள். 50 மாணவர்களின் சராசரி அகவை 15. அதில் 10 மாணவர்கள் புதிதாக சேர்க்குறாங்க. அப்போ 50 + 10 60 பேர் புதிதாக சேர்த்த பின் அவங்களுடைய சராசரி அகவை என்ன அதிகரிக்குதுன்னா 0.5 அதிகரிக்குது. அதாவது 15 அப்படிங்கிறது 15.5 அதிகரிக்குது. ஓகேங்களா? இது எப்படி போடணும் அப்படின்னம்னா, முதல்ல பாருங்கள், 50 பேரின் சராசரி அகவை 15. ஸோ 50 × 15 750. ஓகேவா? கீழே பாருங்கள், 60 பேர். 60 பேரின் சராசரி அகவை பார்த்திங்க அப்படின்னா 15.5. 15ஐயும் இந்த 0.5ஐயும் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ 5.5. இது பெருக்கணும் அப்படின்னா 930. இப்போ பாருங்கள், 930லேருந்து 750 லெஸ் பண்ணிங்கன்னா ஆவரேஜாக ஒரு 180 இன்க்ரீஸாக இருக்குது. அதாவது 15லேருந்து 5.5க்கு 180 இன்க்ரீஸாக இருக்குது. அப்போ புதிதாக சேர்க்கப்பட்ட மாணவர்களின் சராசரி அகவை தான் கேட்குறாங்க. புதிதாக சேர்க்கப்பட்டது 10 பேர் தான். ஸோ லெஸ் பண்ணிங்க அப்படின்னா 18 தான் சரியான ஆன்சர், ஆப்ஷன் டி. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.